பின்னாடி மண்டபம். சரியா? அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். பாரதியார் அவர்களை பற்றி பார்த்தா நிறைய விஷயம் பார்த்துட்டே போகலாம். பெண்களுக்கு கல்வி என்ற ஒரு அருமையான விஷயத்த பாரதியார் அவர்கள் கையாண்டாங்க. அதற்கு முதல் விதை போட்ட ஒரு பெண்மணி நம்ம விவேகானந்தருடைய சீடர் நிவேதிதா தேவி. ஒரு முறை கல்கட்டாவுக்கு நம்ம பாரதியார் அவர்கள் சென்றபோது அவர் மட்டும் போய் பார்த்துருக்காங்க நிவேதிதா தேவியை. வர சொல்லி வெல்கம் பண்ணி அவங்க கூப்பிட்டாங்க நிவேதிதா தேவி. எங்கே உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு பாரதியார் சொல்லியிருக்காங்க, அவள் பெண், அவள் என்ன செஞ்சிட போகிறா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிவேதிதா தேவி உடனே சொல்லி, நீ என்ன செய்து விட்டாய் விடுதலைக்காக, உனது மனைவியை இவ்வாறு சொல்கிறாய் என்று அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடி இருக்கிறார்கள். அப்பொழுது பாரதியார் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. பெண் விடுதலைக்காகவும் சேர்த்து நமது போராட்டம் இருக்க வேண்டும் என்று. அதற்காக வேண்டி நிறைய பாடல்களை எழுதினார். பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற பாடலை எழுதினார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு அந்த பாடலை எழுதி பெண்கள்லாம் இனிமேல் படிக்கணும், நம்ம பாரத நாட்டில் உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னு சொல்லி அவர் கண்ட கனவு இன்று நினைவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மகான் பாரதியார் ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம்.